ரீசெண்டாக வந்து லோகேஷ் சார் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அவருமே என்கிட்ட ஒரு 2-3 கதை சொல்லியிருக்காரு லோகேஷ் சார். சூப்பர். நான் இப்போ எல்சியூ அப்படியே வருவீங்களா லைட்டாக? கண்டிப்பாக அது நடக்கும்னு நினைக்கிறேன் விரைவில். Grand Royal Tours and VGP Universal Kingdom presents Bihanud Suri Fans Festival powered by Dr. Sri Varma Oil Tarum Ayurveda, MCR Pure Cotton Club, Prithvi Women's Innovias, your perfect partner. Venue partner, V Spaces Nungambakam. லோகேஷ் சார் எங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கதைகள் வருது, அதில் 5 to 6 கதைகள் வந்து சூரிய அவர்களை நோக்கி தான் வருதுன்ற. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்திய சினிமாவை திரும்பி பார்க்குற இயக்குநர்களில் இன்னைக்கு லோகேஷ் பிரதர் ஒரு இடத்துல இருக்காரு. லோகேஷ் படத்தில் நடிக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அது நடக்கும்னு நினைக்கிறேன் விரைவில். ஒர்க் அவுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். டயட் கேட்னு எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஏன்டா இன்னும் ஒரு 1.5 மாதம் ஷூட்டிங் பண்ண 2 மாதம் அதுக்கு உடம்பு ரொம்ப தேவைப்படுது. விடுதலையில் ஒன்றுமே இல்லை. நான் ரொம்ப கடினமான உழைச்சின கஷ்டப்பட்ட படம் வந்து விடுதலை தான். எஸ்கே அவரும் 2 பேருமே ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ சப்ஜெக்ட் டியூவல் ஹீரோவாக பண்ணிங்கன்னா மக்கள்லாம் காத்துட்ருக்காங்க. அது எப்போ நடக்க போகுது? கண்டிப்பாக தம்பி அப்படி சொல்லியிருக்காப்புல ஆல்ரெடி. ஓ, Grand Royal Tours மற்றும் VGP Universal Kingdom presents Bihanud Suri's Fans Festival powered by Dr. Sri Varma Oil Tarum Ayurveda, MCR Pure Cotton Club, Prithvi Women's Innovias, your perfect partner. Venue partner, V Space Nungambakam. இது ஒரு சைடு இருந்தாலும் கண்டிப்பாக ரீசெண்டாக வந்து லோகேஷ் சார் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. எங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கதைகள் வருது, அதில் 5 to 6 கதைகள் வந்து சூரிய அவர்களை நோக்கி தான் வருதுன்ற. இட்ஸ் அ ஹியூஜ் திங். ரொம்ப பெரிய விஷயம். எல்லார் ஸ்டாருக்கும் கிடைக்காத ஒரு கிரெடிட், ஒரு பெரிய பலம்னு கூட சொல்லலாம். அது சூரியனை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குது? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இன்றைக்கி இருக்க ஒரு டாப் இயக்குநர்களில் இன்றைக்கி இந்திய சினிமாவை திரும்பி பார்க்குற இயக்குநர்களில் இன்றைக்கி லோகேஷ் பிரதர் ஒரு இடத்துல இருக்கார். இன்றைக்கி ஆல்ரெடி அட்லி பிரதர் உலக லெவலுக்கு நம்ம படங்களை கொண்டு போயிட்டுருக்காங்க. உலக லெவலில் இன்றைக்கி ராஜமௌழி சார்ந்து இந்திய சினிமா பெருசாக போயிட்டுருக்கிறப்ப தமிழ்லேருந்து நம்ம இயக்குநர்கள் நிறையா பேர் போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கப்போ லோகேஷ் கண்டிப்பாக ஒரு முக்கியமான இயக்குனர் தான். அவருமே என்கிட்ட ஒரு 2-3 கதை சொல்லியிருக்காரு லோகேஷ் சார். அவர் கம்பெனி ப்ரொடக்ஷனில் ஒரு 2-3 கதை என்கிட்ட சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அவர் கம்பெனியில் நான் படம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு நடிகனாக எனக்கும் அவர் டேரக்ஷன் நடிக்க ஆசை இருக்குது. பார்ப்போம், அதுவும் ஃப்யூச்சரில் நடக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். நான் இப்போ எல்சியூ அப்படியே வருவீங்களா லைட்டாக எட்டி பார்க்கலாமா? இது இல்லையா எங்க நம்ம நினைக்கிறது இல்லைங்க. நம்ம எது வேணாலும் நினைக்கலாங்க. கதைக்குள்ளே தேவைப்படணும்ல, கதைக்குள்ளே தேவைப்படணும். இயக்குநர்கள் அதுக்கு முடிவு எடுக்கணும்ல. எனக்கு என்னென்னா எல்லாரும் நினைக்கிற மாதிரி லோகேஷ் படத்தில் நடிக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குது. அது மாதிரி எனக்கு பிரதர் படத்தில் நடிக்க எனக்கு ஆசை இருக்குது. அவர் கம்பெனி படங்கள் ஆல்ரெடி கதை சொல்லியிருக்காரு, 2 கதைகள் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அது நடக்கும்னு நினைக்கிறேன் விரைவில். ஆமாம், இது நான் லாஸ்ட் டைமே உங்ககிட்ட கேட்ட ஒரு விஷயம் தான். அப்படியே மழுப்பி கிழப்பி சொன்னீங்க. ஆனால் இந்த வாட்டி ஸ்ட்ரெயிட்டாக கேட்குறேன். அதாவது ஒரு ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு கதை வந்து சொல்லும் பொழுது நிறைய பேர் அந்த டிஸ்கஷனுக்கு அப்புறம் ஒரு அட்லீஸ்ட் நம்மளை சார்ந்த ஒரு நபர்கிட்ட கேட்டு எடுப்போம். இந்த கதை பண்ணலாமா, கரெக்டாக இருக்குமா, இல்லை வளர்ந்து வர ஒரு ஆக்டர்கிட்ட கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் சூரியனை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அடுத்த படமும் கேள்விப்பட்ட ஒரு நல்ல ரோல் எடுத்து வச்சுருக்கீங்க. இது இப்போ நான் பதிவு பண்ண விரும்பல. பட் ஹவு டு யூ சூஸ் யுவர் ஸ்கிரிப்ட்? ஒரு வில்லனாகவோ சரி, ஒரு கம்ப்ளீட் ஆக்டராக, ஒரு கதையை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவாக, இது எப்படி சூரியனை செலக்ட் பண்ணுறீங்க படங்கள்? இல்லை, எனக்கு அதுதான் எப்படி இப்போ நான் எப்படி நான் மாமன் கதையை செலக்ட் பண்ணேன்னு அதுதான். 2 படம் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கு இப்போ கொட்டுக்காளி கூட நான் வேறு ஒரு ஸ்டைலில் இருந்தேன். இப்போ இப்படி ஒரு கதை இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த 3 இல்லாமல் நம்ம உறவுகள் சார்ந்து ஒன்று இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. இப்போ இது ஓகே, அவ்வளோதான், இது ஒன்று ஓகே, இந்த பேட்டர்னு. இப்போ அடுத்து மண்டாடி ஒன்று பண்ணுறேன். அது கதை உண்மைக்கு டோட்டல் வேறு லெவல் கதை. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று பயங்கர சேலஞ்சிங்காக எனக்கு நான் ரொம்ப கடினமான உழைச்சின கஷ்டப்பட்ட படம் வந்து விடுதலை தான். இன்றைக்கி அதுதான் என்னை இங்கே கொண்டாந்து என்னை உட்கார வச்சுருக்கு. விடுதலை அவ்வளோ உழைப்பு நிறையா இருந்துச்சு. இப்போ இந்த மண்டாடி விடுதலையில் ஒன்றுமே இல்லை. அதை விட கடினமான உழைப்பு. ஆமாம். ஸோ இந்த மாமன் படம் ரிலீஸுக்கு அப்புறம் அந்த 1 வீக்கில் திருப்பி ஒர்க் அவுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். டயட் கேட்னு எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஏன்டா இன்னும் ஒரு 1.5 மாதம் ஷூட்டிங் பண்ண 2 மாதத்துக்குள்ளே அது கொஞ்சம் ஃபிசிக்கலாக ரொம்ப தேவைப்படுது. அது ரொம்ப ரொம்ப மன உறுதியும் உடல் உறுதியும் தேவைப்படுது. ஸோ அதுக்கு நான் எப்போவே நான் ரெடி ஆகிட்டேன். கண்டிப்பாக அந்த மாதிரி படங்கள் 6 பேக் எல்லா பேக் 6 பேக் ஏற்கனவே 6 பேக் வந்து
வெளியில் பல விஷயம் போயிட்டுருக்கு. ஆனால் நேற்று கூட நான் நிறைய ஒரு ஸ்டாரை கூட கேட்டிருந்தேன், இந்த 6 பேக்னா என்னன்னு எனக்கு புரியலன்னு. அந்த மாதிரி இப்போ நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்களே, இப்போ அடுத்த படத்துக்கு தயாராகிறீங்கன்னு. ஸோ அடுத்த பக்கம் ரொம்ப நல்லா ஃபிட்டாக இருக்கணும். ஒரு ஃபிஷர்மேன் எப்படி இருக்கான்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒன்று இது ஃபிஷர்மேனுக்கு வந்து இது ஒரு இன்னும் ஒரு பெரிய ஒரு வேல்டு அதுக்குள்ளே இருக்குது. அந்த பைமர போட்டியில் அதுக்கு ஸோ அதுக்கு உடம்பு ரொம்ப தேவைப்படுது. ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக கட்டி மாதிரி இருக்கணும் தேவைப்படுது. அதுக்காக கொஞ்சம் நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம ஒர்க் அவுட் மட்டுமே பத்தாது, நிறைய எக்ஸசைஸ், கிரவுண்ட் எக்ஸசைஸ் நிறையா தேவைப்படும் அந்த படத்துக்கு. அப்புறம் நம்ம அந்த கடலுக்குள்ளே ட்ராவலிங் நிறையா இருக்குது, அதுக்குள்ளே நிறைய கேம் இருக்குது. அது ஜல்லிக்கட்டுக்கு இணையான ஒரு விளையாட்டு. தமிழ்நாட்டில் தொண்டின்ற ஒரு ஊர் தெரியும் எல்லாத்துக்கும். அங்கிட்டு மதுரையை தாண்டி 100-150 கிலோமீட்டரில் தொண்டி, ராமநாதபுரம் மாவட்டம் நினைக்கிறேன். தொண்டியில் இப்படி ஒரு விளையாட்டு இருந்திருக்கு, யாருக்குமே தெரியலை. மதுரையில் இருக்கிற இவ்வளோ நாளாக நான் எனக்கே தெரியல. ஜல்லிக்கட்டில் எப்படி ஒரு நம்ம மண் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்து ஒரு கேம், அது ஒரு உயிருக்கும் கூட ஒரு ரிஸ்கான எந்த அளவுக்கு ஒரு விளையாட்டோ அது மாதிரி ஒரு வீரத்தனமான ஒரு விளையாட்டு. அது ஒரு வீர விளையாட்டு. அது இதை விட பயங்கரமாக இருக்குது அந்த விளையாட்டு. நிறைய பேருக்கு தெரியலை அப்படி ஒன்று இருக்குது. ஸோ அதைத்தான் டைரக்டர் எடுத்திருக்காரு. அதை கொண்டு போய் நான் நினைக்கிறேன். உண்மைக்கு அந்த ஊர் மக்களுக்கு இந்த படம் எடுக்கிறது மூலமாக நாங்கள் அவங்க நன்றி சொல்லிக்கிறோன்னா, அவங்கள நம்ம வெளி உலகத்தை காட்டுற விதம் அந்த படத்தை கொண்டு வர நமக்கு பெருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் பண்ணா. அந்த மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே வந்து ஐ திங்க் இந்த மாமன் படமும் அப்படி தான். படம் ரிலீஸ்க்கு பிறகு கண்டிப்பாக எத்தனை உறவுகள் சேரப்போது, எத்தனை பாராட்டுகள் வரப்போகுதுன்னு நம்ம காத்திருந்து பார்க்க தான் போகிறோம். அண்ட் காமெடியன் டு ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வந்து ரொம்ப அதை ரொம்ப ஆத்மார்த்தமாக, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக, ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க காமெடியன் டு ஹீரோவாக. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நீங்களும் சரி, சந்தானம் ப்ரோட படமும் சரி கரெக்ட் டைமில் ரிலீஸ் ஆகுது. இது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை சூரியனாக்கு கொடுக்குது? இல்லை, ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். அதான் வந்து போட்டி யாருக்குமே கிடையாது. ஆமாம், நமக்கு போட்டி யாருமே இல்லை. ஓகே, உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். நான் எப்போவுமே உங்ககிட்ட பலவாட்டி சொல்லிட்டேன். கண்டிப்பாக எனக்கு கேட்டால் அவங்கவுங்களுக்கு போட்டி அவங்கவுங்களா தான் இருப்பாங்க. நான் நினைக்கிறேன் அப்படி. எனக்கு போட்டி நான் தான். ஸோ நல்ல விஷயம். அது டோட்டலாக அந்த படம் வேறு மாதிரி ஒரு படம் நினைக்கிறேன், எல்லாத்துக்கும் தெரியும். இது அப்படியே ஒரு எமோஷ்னலாக ஒரு உறவுகள் சார்ந்து ஒரு ஃபன்னானது, ஒரு நம்ம குடும்பத்தை போய் அப்படியே நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். மாமனோட ஒரே வார்த்தை சொல்ல போனோம்னா, இது உங்கள் படம். டைரக்ஷன் வந்தால் பிரசாந்த் பாண்டியராஜன் வரலாம், கதை வேண்டாம் சூரியன் வரலாம், ஆனால் மற்ற எல்லாமே அது உங்கள் படம் தான். ஆமாம், அவன் எதுவுமே மாறி இருக்கவே இருக்காது. ஒன்று எல்லா வீட்லையும் நடந்திருக்கும், இது இல்லை இன்னுமே நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம். ஆமாம், அதனால் இது டோட்டலாக அது வேறு இது வேறு. ஸோ ரெண்டுமே ஒரு ஈக்குவலாக ஒரு ஹெல்த்தியாக போயிட்டுருக்கோம் அப்படின்றீங்க. அண்ட் எஸ்கே அவரும் வந்து ரொம்ப அழகாக வந்து கேள்விப்பட்ட செட்டுக்கெல்லாம் வந்து விசிட் பண்ணார். அப்புறம் இந்த படத்தை பற்றி உங்ககிட்ட பேசினார். என்ன சொல்லியிருந்தார் இந்த படத்தை பற்றி? செட்டுக்கு ஃபஸ்ட்டு விசிட் பண்ணது உண்மையா? தம்பி சொன்னது கதை கேட்ட உடனே அன்றைய சூப்பர் கதைன்னு அப்படின்றார். நல்ல விஷயம்னே, கரெக்டான ஒரு தேர்வுனே இது அப்படின்னா சொன்னார். நல்ல தேர்வுனே, கரெக்டாக சூப்பராக சூஸ் பண்ணி போகிறீங்கண்ணே, இது ரொம்ப கிளியரான படமாக இருக்குமே உங்களுக்கு அப்படின்னாரு. அப்புறம் தம்பி செட்டுக்கு வந்து எனக்கு தெரியவே தெரியாது, அவராக சர்ப்ரைஸ் பண்ணார். ஆமாம், நான் ஸ்டூடியோஸ் பண்ணலைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரம் கேரமில் போயிட்டு நான் அடுத்த ஷாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கப்போ ஒரு கொஞ்சம் கூட்டம் வெளியில் சத்தம் பயமாக கேட்டு இருந்துச்சு. வழக்கமாக நம்ம ஆக்டர் யாராவது வந்திருப்பாங்க, சவுண்டை கூட கொடுத்துருப்பாங்க, நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ உள்ள திருப்பி ஏறினாங்க ஒரு 5 பேர். நம்ம அஸ்டன்ஸ் எல்லாம் ஏதோ சொல்ல வந்தாங்க, டக்குன்னு சொல்லாமல் நின்றுக்கிட்டாங்க. என்னடா டக்குன்னு சொல்ல வந்தவங்க எல்லாம் ஒன்று இருந்தாங்க. அப்போ திரும்பி பார்த்தா தம்பி உள்ளே வந்தாப்புல. தம்பி என்ன தம்பி நீங்கள் எங்கே அப்படின்னு, ஏனே வரக்கூடாதா, சும்மா திருச்சிக்கு ஒரு விஷயம் வந்தேனே அப்படியே அண்ணே ஸ்டூடியோ. அங்கேருந்து 1 மணி நேரம் ட்ராவலிங் உள்ள. தம்பி வந்து இது மாதிரி 2 டைம் வந்தார். வந்து சொல்லாமல் அது அவருக்கு நம்ம மேலே இருக்க அதான் ஒரு பாசம், எனக்கு தம்பி மேலே வச்சுக்க ஒரு பாசமாக தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஷூட்டிங் அவர் வந்துட்டு போனது அந்த படம், அந்த ஷூட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா எனர்ஜியாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு, ஒரு எனர்ஜியை கொடுத்துச்சு. ஆனால் அதாவது ஸ்பாட்டுக்கு வந்ததே இப்படி எனர்ஜியை கொடுக்குதுன்னா, 2 பேருமே ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ சப்ஜெக்ட், டியூவல் ஹீரோவாக பண்ணிங்கன்னா மக்கள்லாம் காத்துட்ருக்காங்க. அது எப்போ நடக்க போகுது? ஸ்பாட்டுக்கு வந்ததே தெறிக்க விட்டுருக்கீங்க. அப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா எப்படி இருக்கோ, சும்மா ஃபயரா? கண்டிப்பாக தம்பி அப்படி சொல்லியிருக்காப்புல ஆல்ரெடி. ஆமாம், அப்படி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வந்தால் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காப்புல. சூப்பர்னா. பிஹைண்ட் இட் சூரிஸ் ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. மற்றும் விஜிபி யூனிவர்சல் கிங்டம், நியூ ரைட்ஸ், நியூ அட்வென்ச்சர்ஸ், விஜிபி யூனிவர்சல் கிங்டம், த ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க், இசிஆர் ஈஞ்சம்பாக்கம். பவர்ட் பை டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். எம்சிஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ். பிருத்வி விமென்ஸ் இன்னர்வேர்ஸ், யோர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். வென்யூ பார்ட்னர் வி ஸ்பேஸ் நுங்கம்பாக்கம்.
Grand Royal Tours and VGP Universal Kingdom presents Bihanud Suri Fans Festival, powered by Dr. Sri Varma Oil Tarum Ayurveda, MCR Pure Cotton Club, Prithvi Women's Innovias, your perfect partner. Venue partner, V Spaces Nungambakam.